இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா பிளாகிங்னா என்னது, பிளாகிங் மூலமா எப்படி சம்பாதிக்க முடியும், பிளாகிங் மூலமா எவ்வளவு சம்பாதிக்க முடியும் எல்லாமே இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த பிளாக் மூலமா நீங்க எவ்வளவு சம்பாதிக்கலாம்னு பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம், 100 ரூபாய் சம்பாதிக்கலாம், இல்ல லட்ச ரூபாய் கூட நீங்க சம்பாதிக்கலாம். அது எல்லாமே எதை நம்பி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க அதுல எவ்வளவு ஒர்க் அண்ட் உங்களோட எஃபர்ட் போடுறீங்க அதை நம்பி தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். இந்த பிளாக் நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு லேப்டாப் ஆர் பிசியே போதும். நீங்க ஒரு போன்ல கூட நீங்க பிளாக் பண்ணலாம். அதுக்கு நீங்க குரோம் பிரவுசர்ல டெஸ்க்டாப் சைட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி கூட நீங்க பிளாக் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எப்படி நீங்க ஒரு பிளாக் ஸ்டார்ட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நீங்க blogger.comல போய் அங்க கூகுள் அக்கௌண்ட் மூலியமா நீங்க லாகின் பண்ணணும். லாகின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அந்த பிளாக் எழுதி அதை போஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். நீங்க ரெகுலரா போஸ்ட் போடணும். எப்படி நீங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல எல்லாம் எப்படி போஸ்ட் போறீங்களோ அது மாதிரி நீங்க blogger.comல பிளாக் எழுதி நீங்க அங்க போஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். நீங்க ஒரு பிளாக் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன டாபிக் பிடிக்குமோ அதுல நீங்க பிளாக் போஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. நீங்க ஒரு டாபிக்கை சூஸ் பண்ணிக்கோங்க, அதுலயே நீங்க ரெகுலரா பிளாக போஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. பிளாக் ஒரு வெப்சைட் மாதிரி தான், ஆனா இதுல நம்ம ரொம்ப கஸ்டமைஸ்டா பண்ண முடியாது. எப்படி நம்ம ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட், நிறைய வெப்சைட்லாம் இருக்கும் தெரியுமா, ப்ரொஃபஷனலான வெப்சைட், அது மாதிரிலாம் நீங்க கஸ்டமைஸ்ல அதை பண்ண முடியாது. பிளாக் சிம்பிளா இருக்கும். நீங்க ஜஸ்ட் அதுல போஸ்ட் பண்ணிக்கலாம். அதுல மக்கள் உங்களோட போஸ்ட்டை படிக்க முடியும். சிம்பிள் இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். ஸோ பிளாக் மூலியமா நீங்க எப்படி சம்பாதிக்கலாம்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு மக்கள் உங்க பிளாகுக்கு வராங்களோ அது மட்டும் இல்லாம எவ்வளவு டிராபிக் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட ஏர்னிங்ஸ் இருக்கு. எப்படி நீங்க ஏர்ன் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நிறைய அட்வர்டைசிங் பிளாட்ஃபார்ம்ல இருக்கு. நீங்க உங்களோட பிளாகை அது கூட லிங்க் பண்ண வைக்கணும். அப்பதான் நீங்க ஏர்ன் பண்ண முடியும். நீங்க அதுல நல்ல இன்கமை ஜென்ரேட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட பிளாகை கூகுள் ஆட்சன்ஸோட லிங்க் பண்ணி நல்ல ஒரு இன்கமை நீங்க ஜென்ரேட் பண்ணலாம். எப்படி நீங்க லிங்க் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா சில கிரைடீரியா இருக்கு. அதில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களோட பிளாக் மானிட்டைஸ் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பிளாக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணிக்கோங்க. டாபிக் என்ன வேணா இருக்கலாம், ஒரு நியூஸாக இருக்கலாம், இல்லை ஒப்பீனியனாக இருக்கலாம், எஜுகேஷனலாக இருக்கலாம், இல்லை மூவி ரிவ்யூவாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் ரெகுலராக உங்களோட போஸ்ட்டை போஸ்ட் பண்ணிட்டே இருங்க. உங்களோட பிளாக் போஸ்ட் பண்ணிட்டே இருங்க. நீங்கள் போஸ்ட் பண்ண உங்களோட பிளாக் ரேங்க் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புது புது நியூ விசிட்டர்ஸ்லாம் வருவாங்க. அது மூலியமா நீங்க இன்னும் கூட நிறைய சம்பாதிக்க சான்சஸ் இருக்கு. இந்த blogger.comோட பிளஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வெப்சைட்டை ஃப்ரீயாவே கிரியேட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு கோடிங் இல்லாம, எந்த ஒரு HTML கோடிங் இல்லாம நீங்க உங்களோட வெப்சைட்டை நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க இதை நல்ல கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு ஹோஸ்டிங்கும் தேவையில்லை, எந்த ஒரு டொமைன் வாங்குறதுக்கு தேவையில்லை. நீங்க இங்க ஃப்ரீயாவே வெப்சைட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோட செகண்ட் பார்ட்ல நான் உங்களுக்கு blogger.comல சைன் அப் பண்ணி ஃபுல்லா லைவ் டியூட்டோரியல் blogger.comோட நான் உங்களுக்கு காமிக்க போறேன். அதுல எப்படி நம்ம லே அவுட் சேஞ்ச் பண்றது, எப்படி நம்ம புது புது திங்ஸ் அதில் செட் பண்றது, அந்த blogger.comோட ஃபுல் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அதில் காமிக்க போறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்ம